ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, பாப்பா குடியேற்றத்தில் கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா, மாமாவோட அண்ணன் பொண்ணுக்கு. அவளுக்கு வந்து மாங்கல்யம் கயிறு பிரித்து கோக்குறாங்க. அதனால் போயிட்டு வரணுங்க. வந்துச்சு பாப்பாவுக்கு அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் நாங்கள். மாமாவுக்கு வேலையெல்லாம் போயிட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தது. சைட்டுக்கு போயிட்டு ஆளுங்களை வேலை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தார் அவர். அதனால் கொஞ்சம் லேட்டாகவே போகணும். எப்போவுமே முன்னாடி போயிடுவோம். இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. எங்கள் வீட்லேயே பெரிய பாப்பா, எங்கள் மாமனாரோட ஜென்ரேஷனில் எங்கள் வீட்டில் மூத்த பொண்ணு குழந்தைக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவளுக்கு கல்யாணம் ஆன நேரம் அடுத்தவளுக்கும் உடனே 3ஆம் மாதமே சின்னவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேருமே குழந்தைங்கள அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இஷ்டமாக படித்தாங்க, அவங்க இஷ்டமாக வேலைக்கு போனாங்க. ஆனாலும் பெற்றவங்க பேச்சை கேட்டு அதெல்லாம் இந்த காலத்தில் என்னடா இதை போய்ட்டு இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த காலத்தில் எங்கள் பசங்களை பார்க்க எங்களுக்கு அது ஒரு சந்தோஷந்தாங்க. நல்லா படிச்சுதுங்க குழந்தைங்க. நல்லா படித்து நல்லா ஒரு வேலைக்கு போய்ட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்டு அதாவது அந்தந்த காலகட்டத்தில் அதாவது நடக்குதுன்ற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லை. குழந்தைக்கு நடக்கிறது ரொம்ப நம்மளாம் அதெல்லாம் இழுத்து போட்டு செய்யணும். குழந்தைங்களுக்கு இது வந்து நல்லது நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க நமக்கு. அவள் மனசு பிரகாரமே அவ்வளோ அமைதி, நல்ல மனசு, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல குடும்பம், நல்ல மனுஷன் கிடைச்சார். நம்ம தான் சின்னவங்க. இப்போ லாஸ்ட்டாக போயிட்டு வந்தால விழுப்புரம் கல்யாணத்துக்கு அவங்க மண்டே அவங்களுக்கு கயிறு மாற்றுறாங்க. குழந்தைங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல் போதும் இல்லைங்களா, அதனால் செயின் மாற்றிடணுன்ட்டு அவங்க யூனிஃபார்ம் போடுறதுனால ரிட்டன் மாற்றி விட்டாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு எல்லாமே வேலை இருந்து நான் போகிறதுக்குள்ளவே அக்கா எல்லோரும் வச்சு சமைச்சிட்ருக்காங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே சமைச்சிருக்காங்க. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சாம்பார், ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாப்பாவும் அவங்கள கேரிங்காக பார்த்துக்கிறா. அவங்க எல்லாருமே பாப்பாவை கேரிங்காக பார்த்துக்குறாங்க. ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. குழந்தை இப்போ போல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இது பார்க்குற அத்தனை பேர் அள்ளி விழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழை மலர் சூட்டி ஆதி முதல் அந்தம் ஆபரணம் பூட்டி அன்னமிவள் மேடை வந்தாள் மின்னல் முகம் காட்டி கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது பின்னாடி அந்த வாண்டு பாருங்கள், எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்கு. இப்படி வந்து பார்க்குது, அப்படி வந்து பார்க்குது. என்னென்னா அது கல்யாணத்துலேருந்தே அந்த அம்மா தான் பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ கயிறு மாற்றுற வரைக்கும் இந்த அம்மா தான் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சு வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லோரும் வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்க ஸ்கூல் காலேஜுன்னு போயிடுறாங்க. இந்த அம்மா தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்காவோட ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே. எல்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு தங்கச்சி வீட்டுக்கு சரி இவ்வளோ தூரம் வந்தோம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் தங்கச்சி வீடு. சரி பார்த்துட்டு போகலாம் குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அங்கே வீட்டுக்கு போயிட்டேன். சரின்ட்டு அப்படியே கிளம்புனோம். போயிட்டு பார்ப்பாங்க, அவங்க ஊரோட தான் ஸ்கூல். அவங்க பாப்பாங்க வந்தாங்க, அப்படியே கட்டடிச்சிட்டாங்க. அம்மா பார்த்தோன்னே பயங்கர குஷி அவங்களுக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அங்கேயே நின்றுட்டாங்க. நாங்கள் போன நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு இருந்தாங்க போல இருக்குது. ஈவினிங்கு
ஆயா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 2 நாள் இருந்துட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் எங்கள் கூடவே கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு அவங்க வீட்டுக்கே வரல. மம்மி பார்க் போகலாம் மம்மி அப்படின்ட்டாங்க. பார்க்கில் போயிட்டு ஒரே அட்டகாசம். அவங்க அட்டகாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்து வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போயாச்சு. அப்படி முத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள். இது தாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த அம்மா மேலே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பெரியவளாக பிறந்தலை தவிர வாயை திறந்து பேச மாட்டா. யார் மனசு நோகிற மாதிரியும் பேச மாட்டா. எல்லாருக்கிட்டையுமே சரிம்மா, சரிப்பா, சரி சித்தி, அப்படி தான். ஆசை யார்கிட்டையுமே நடந்துக்கவே மாட்டா. அது எப்படி சொல்கிறது, ஒரு கல்யாணம் ஆனால் அம்மா அப்பா தானே சந்தோஷப்படுவாங்க. எங்கள் குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு அந்த அம்மாவுக்கு நாங்கள் கல்யாணம் ஆனது. அந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப சந்தோஷம். நம்ம டாக்டருக்கு படிச்சிருக்கோம், டாக்டராக இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பந்தம்லாம் இல்லவே இல்லைம்மா. சொல்லுமா, நீ டாக்டர்னு சொல்லுமா, அப்போ தாம்மா உங்க பார்த்தா எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவோம். நாங்கள்லாம் கையெழுத்து கும்பிட்டுனே இருக்குது எல்லாருமே. குழந்தை எல்லாருமே வேணாம்மா வேணாம்மா, நீ சாதாரணமாக இருமா அப்படின்றாங்க. செல்லக்குட்டி நல்லபடியாக இருக்கணும். அந்த அம்மாவுக்கு ஏற்ற வீட்டுக்காரு அமைதி. 2 பேருமே அமைதி. இவரும் 2 பேருமே 2 பேருமே எங்கள் நாத்தனார். இவங்களும் எங்களுக்கு முன்னாடி வச்சவங்களும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு விசேஷம்னா கூப்பிட்டா யாருமே வராமலாம் இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்துடுவாங்க. இவங்க தான் அவங்களோட பாட்டி, எங்கள் மாமியார், எங்கள் மாமனாரோட அண்ணி. அவங்களுக்கும் வயசு ஆயிடுச்சு. அதனால் பேத்திக்கு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை. பாப்பாவோட மாமியார் இவங்க. மாமியார்ன்றது பாட்டி. அப்போ பாட்டி, இப்போ மாமியார் அவங்க. இவங்க வந்து எங்கள் லாஸ்ட்டு மாமியார். எங்கள் மாமியாருக்கு முன்னாடி இவங்க எங்கள் அத்தை. லாஸ்ட் அத்தைக்கு முன்னாடி அத்தை இவங்க தான். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஃபங்க்ஷன் வந்து 2 பேருக்குமே ஓவர். இதோட சின்ன மூத்தாரோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனதான் வீட்டில் விசேஷமே. அவ்வளோதான். நம்ம தான் லாஸ்ட்டு. நம்ம தான் இன்னும் கொஞ்சம் வரலன்னா குழந்தை மிஸ் பண்ணிகிட்ருப்பேன். நான் லாஸ்ட்டாக வந்தேன். நான் எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, லேட்டாக வந்தீங்க. என்ன பண்ணுறது, அவர் போயிட்டு சைட்டில் ஆளுங்கள்லாம் விட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தாருன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லை அப்படியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணணும்னு கேட்டே இருப்பாங்க. அதுதான், அவர் போய்ட்டு ரெடி பண்ணிவிட்டு விட்டு வந்ததுனால அன்றைக்கி ஃபுல் டே நம்ம ஃப்ரீயாக இருந்தோம். லாஸ்ட்டு ஆழம் கலக்க போகிறாங்க, கரெக்டாக வந்து நின்னேன் நான். இன்னும் கொஞ்ச நேரம் இல்லைன்னா சுற்றி போட்டுட்ருப்பாங்க. அலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்ல அறியாதது. காலைல விழும்போது கூட அந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு எல்லாரோட காலையிலும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. One hour later. எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்கோம் நாங்க 2 பேரும்.
ஸ்கூல் கட் வச்சுட்டாங்க ஆஃப் டே. ஆமா அம்மா அம்மா எல்லாம் நான் ஸ்கூல் கட் வச்சுட்டேன் முடியாது. அம்மாவை கட் வச்சிங்களா? இல்ல எங்க அம்மா வேலைக்கு ஏற்ற முடியாது. இவ கொஞ்சம் அப்படிதான் தப்பா நினைச்சுக்கிறீங்க. இவ கரெக்டாக பண்ணிடுங்க. அப்படிதான் சல்லுப்பியா சின்ன பிள்ளை மாமா பாட்டியா பாப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வச்சிங்களா? பட்டாசு வச்சிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு பூண்டு வெடி வெடிக்கிறோம் பாருங்க. ஸ்கூல் வெடிக்கிறாங்க. சமையல் செஞ்சிருக்காங்க. எங்க அம்மாக்காக எங்க அம்மா சமையல் செஞ்சுக்கிறாங்களாம். என்ன செய்யறாங்கம்மா? தக்காளி சாதம். பாத்தீங்களா? சாப்பிடும்போது பீசல் பாத்தீங்களா? சாப்பிடும்போது காட்டுறோம். சாப்பிடும்போது காட்டுறோம். ஆமா. இப்போ நிறைய வீடியோ இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஜாலியா சரி ஓகே. சாப்பிடும்போது I guess it's get hard. அம்மா தீபாவளி அம்மா நாங்களா இப்ப இங்க வராங்க பௌ 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 பௌ. சரி உங்களை விஷ் பண்ணும்போது தீபாவளி இது பார்த்தீங்கல்ல அம்மாவோட அப்போ எல்லாரும் காலையில் வரும்போது நம்ம 2 பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? Hello friends. நாங்கள் காலையில் நலங்கு இது தாலி பிச்சு போடுறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா எங்கள் மூத்தார் பொண்ணுக்கு. அதுக்காக வந்தோம். பாப்பாவை செய்துட்டு இங்கே தான் தங்கச்சி வீடு வந்து பக்கத்துலேயே அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே என் தங்கச்சி வீடு இருக்குது. சரி இவ்வளோ தூரம் வந்தோம். நான் பார்த்தேங்களா? சரி இவ்வளோ தூரம் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தோம். லெசன் என்ன பார்த்தாங்களா? ஆனா பயங்கர ஹாப்பி 2 பேரும் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க கட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால வீடியோவில் பார்த்தாலும் நம்ம தங்கச்சி சின்ன தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி ஈவினிங் பார்ப்பாங்கள்ல 6 o'clock வருவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டாச்சு. பாருங்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. ஏஞ்சல் என்ன படிக்கிற சொல்ல நீ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சும்மா யூகேஜி படிக்கிற நீ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? ஏமாத்திரியா? யூகேஜி படிச்சுக்கின்னு நீ என்ன சொல்ல படிக்கிற? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மேடம். நான் 4th படிக்கிறேன். +2 முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே. காலேஜ் போகலாமா? காலேஜ் போகலாமா? முடிச்சிட்டேன். சரி சரி. பிருந்தாக்கா அப்புறம் படிக்க போறியா? 10th படிக்கிறியா? இல்லைன்னா பாருங்க நம்ம 10th படிக்கிறாங்களாம். போய் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தா அவங்க எங்கள் அம்மா ஒரு அடி வச்சு தென்னை மரத்துக்கு போயிட்டு ஒட்டிப்பாங்க. கராத்தே கற்றுக்கிட்டு அம்மா அடிக்கிறதுக்கு தானா? கூப்பிடு எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டில் சமைச்சுன்னு இருக்காங்க சாப்பிட்லாம் சொல்லு. வா எல்லாரும் வாங்க எங்க வீட்ல சமைச்சிருக்காங்க எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிடலாம். பத்தியா? ஓகே பாய். பண்ணுங்க. என்னம்மா பண்ண? எப்படி ஹார்ட்டா? எப்படிமா கேட்டா சொல்ல தெரியலடா அம்மாட்ட. ஹாய் கைஸ்
கொஞ்சம் சாட்சிக்கு மக்கீழ. அப்படியா? நீ கீழே இருக்கு, உன் கை கீழே இருக்கு. அப்படி காட்டின என்ன அர்த்தம்? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, சாப்பிடும் போது பார்க்கலாம். பாய். மறக்காம எல்லாம் லைக் போடுங்க பார்த்துட்டு. பாருங்க என்ன நியாயம். நான் வாரம் ஃபுல்லாக சண்டே கூட ஸ்கூலுக்கு போகிறேன், என்ன விட மாட்டேன். ஆனால் இவங்க மட்டும் எங்கள் ஸ்கூலில் வைப்பாங்க. நம்ம இந்த அரசாங்கத்துக்கு யார் வைப்பாங்களா மாட்டாங்க. கஷ்டப்பட்டு சண்டே கிளாஸ் போனால் போய் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூல்ல வைக்க மாட்டாங்க, போய் சொல்கிறாங்க. அவன் சர்ச்சில் சண்டே கிளாஸ் சொல்கிறான். வாங்க கைஸ், நம்ம யார் இந்த உலகத்துக்கு காட்டுவோம். போயிடுவாடி, நம்ம போக முடியாது. நம்ம சிங்கிளா இருக்கா, நம்ம டபுளா இருக்க போது கஷ்டம். தேவையில்லாத பெட்டெல்லாம் கட்டுது. ஏய் பரவாயில்லையா? யாரையாவது கூப்பிட்டு உட்கார வைக்க சொல்லுமா? நான் உட்கார வைக்கிறேன். ஏய் நீ கம்மி. நல்லா கொடுத்துறாங்க. ஓகேவா? ஏஞ்சல் கை ரொம்ப மேல நல்லா உட்காரு. நீ ரொம்ப முன்னாடி போற மாதிரி இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். until then bye bye.